ஒல்லிப்பிச்சானின் 2 எழுத்து தாதா படத்தின் 2ஆம் பாகம் விரைவில் ஆரம்பமாக போகிறது. இதில் முதல் பாகத்தில் நடித்த இனிப்புக்கடை நடிகையிடம் 2ஆம் பாகத்தில் நடிக்க கேட்டார்களாம். அப்போதுள்ள மார்க்கெட் படி 60 லட்சத்துக்கு நடிச்சேன், இப்ப என்னோட சம்பளம் 2 கோடி என்று சொல்லி ஷாக் கொடுத்தாராம். இதனால் கடுப்பான ஒல்லிப்பிச்சான் நடிகர் 2ஆம் பாக கதையில் இனிப்புக்கடை நடிகை வராதபடி திரைக்கதையில் மாற்றம் செய்யுங்கள் என்று இயக்குனருக்கும் வேறு நடிகை பாருங்கள் என்ற தயாரிப்பு தரப்புக்கும் சொல்லியிருக்கிறாராம். இருந்தாலும் நடிகையை சமாதானப்படுத்தி ஒகேனக்கல் கோடிக்கு சம்மதிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் மெர்சல் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மட்டுமே வெளியாகியுள்ளது. டீசர், ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு உள்ளிட்டவை பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவித்திருந்தது. தற்போது ஆகஸ்ட் 20ஆம் தேதி AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள மெர்சல் பாடல்கள் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. அன்றைய தினமே ட்ரெய்லரும் வெளியாகும் என தெரிகிறது. ஹிந்தி திரையுலகில் முன்னணி நடிகையாக விளங்குபவர் சன்னி லியோன். ஜசிம் 2 படத்தின் மூலம் அறிமுகமான இவர் ராகினி, MMS2, ஜாக்பாட் உள்பட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். தற்போது அக்ஷய்குமார், ஷாருக் கான் ஆகியோரின் படங்களிலும் நடித்து வருகிறார். 36 வயதான சன்னி லியோன் தனது கணவர் டேனியல் வெபருடன் சேர்ந்து மராட்டியத்தில் வறட்சி பாதித்த லாத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 வயது பெண் குழந்தையை தத்தெடுத்தார். இந்த குழந்தைக்கு நிஷா கவுர் வெபர் என பெயர் சூட்டியுள்ளனர். சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் தொடங்கி டூரிங் டாக்கீஸ் வரை பல்வேறு வரவேற்பு பெற்ற படங்களை இயக்கியவர் இயக்குனர் S.A. சந்திரசேகரன். தற்போது டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கையை தழுவி கதை ஒன்றை எழுதி வருகிறார் S.A. சந்திரசேகரன். தமிழகத்தில் தற்போது பல்வேறு வழக்குகளில் போராடி வருபவர் டிராபிக் ராமசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கதையில் முழுக்க புதுமுகங்களை நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளார் SAC. முத்துக்குமார் இயக்கத்தில் அறிவிக்கப்பட்ட படம் ஜெமினி கணேசன். இதற்கிடையே அதர்வா நடிப்பில் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து அந்த படத்துக்கு தற்காலிகமாக காதல் மன்னன் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் விமல், வரலட்சுமி, பாண்டியராஜன், யோகி பாபு, ரோபோ சங்கர், காதல் சரவணன் நடிக்கின்றனர். ஏற்கனவே சரண் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்த படத்துக்கு காதல் மன்னன் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கோச்சடையான் படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான சூப்பர் ஸ்டாரின் இளைய மகள் சௌந்தர்யா தற்போது தனுஷின் வேலையில்லா பட்டதாரி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கியுள்ளார். இந்நிலையில் தமிழில் அஜித்தை வைத்து ஒரு படத்தையும், தெலுங்கில் சிரஞ்சீவியை வைத்து ஒரு படத்தையும் இயக்க விருப்பம் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அவரது ஆசை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.